அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருகப்பெருமானின் நல்லாசி பெற்ற மேஷராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத துவக்கத்தில் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மேலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். எனவே உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும், இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து சேரும், வருமான பற்றாக்குறை அகலும், வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைத்து உதிரி வருமானமும் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, அடகு வைத்த நகைகளை மீட்கும் முயற்சி கைகூடும், நீண்ட தூர பயணங்கள் உண்டு, நிலபுலன்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். சகாயஸ்தாதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு செல்வது ஒரு பொன்னான நேரம். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பையை நிரப்பும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகின்றார். நவ கிரகத்தில் சுப கிரகமாக விளங்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தாதிபதியானவர் குரு என்பதால் இந்த காலத்தில் நல்ல சம்பவங்கள் பல நடைபெறும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும், வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயம் தருவதாக அமையும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும், பிள்ளைகளின் திருமண கனவு நனவாகும், பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். 15/5/2025 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் செல்கிறார். அவர் தனது 5ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிட போகின்றார். அதிர்ஷ்டம் அரவணைக்கும், உங்களது எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் வெற்றி வரும், பட்டங்களும் பதக்கங்களும் குவிய போகின்றது. இதுவரை வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்த உங்கள் திறமைகள்
மிளிரப் போகின்றது. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் மறைந்து கிடந்த திறமைகளை உணரப் போகின்றீர்கள். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் என அவரவர் தசாபுக்திக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் நிகழும். திருமணம், குழந்தை பேறு, வீடு, வாகன யோகம், பொன்பொருள் சேர்க்கை என பாக்கிய பலன்கள் உண்டாக போகின்றது. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் செய்து மகிழ்வீர்கள். பேரன் பேத்திகள் பிறப்பார்கள். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். லாபம் பல மடங்காக பெருகும். அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி சாதகமாகும். மேலும் கடந்த மாதம் நீங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனுபவம் தந்த பாடம், வீண் விரயம், தனவரவு, சேமிக்க இயலாத கடன் சுமை போன்றவை இந்த மாதம் இருக்காது என்பதே உங்களுக்கு மன நிம்மதியை தரும். ராசிநாதன் நீச்சபங்கம் பெற்றதால் பண்பு, அன்பு, பாசம், வீடு, மனை, வண்டி, வாகனம், வித்யா, வியாபாரம் மாத்ருபாவத்தில் நிற்பதால் உங்களின் புதிய முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு இவைகள் பிரதிபலிக்கும். தனகாரகர் தனபாவத்தில் இருந்து மே மாதம் முதல் விலகிவிடுவதால் பொருளாதார பற்றாக்குறைகள் சீர்படும். நெருக்கடி நிலைமைகள் அகலும். அதே நேரத்தில் தேவைகள் அறிந்து சிக்கனத்தை கையாள வேண்டும். எதிலும் நிதானமும் முன் யோசனைகளையும் கையாண்டு சமாளிப்பீர்கள். சுகபோக தைரிய வீரிய பேச்சு வல்லமை நன்கு புலப்படும். வீடு கட்ட வேண்டியவர்கள் உங்கள் முயற்சியில் ஜெயம் காண்பீர்கள். சிலர் வீட்டை புதுப்பித்து கௌரவம் கொள்வீர்கள். எடுத்துக்கொண்ட முயற்சிகள், செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமுயற்சி மூலம் செய்து வருவீர்கள். ஒரு சில போராட்டங்களுடன் செய்து அடைய வேண்டிய இலக்கை அடைந்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். உற்றார் உறவினர்களிடத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும். முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் மேலும் பல நல்ல பலன்களை அடைவீர்கள். அமைதிக்கு பின் புயல் என்பதை தவிர்த்து நிறைகுடம் தழும்பாது தெளிவாக காணப்படுவது போல் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள். புத்திர சந்தான பாக்கியம் மற்றவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து சென்று குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புகழ் சேர்க்கும் விதமாக செயல்களில் காண்பிப்பீர்கள். அடுத்தவர்களின் சொல்லுக்கு இடமளிக்காமல் முன் உதாரணமாய் விளங்க வேண்டும் என்ற தீராத வேட்கையுடன் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவீர்கள். இதுவரையில் மனதில் நிழல் போல் தோன்றிய சந்தேக சாயல், தேவையற்ற அதீத கற்பனைகள் அகன்று புதிய புத்துணர்வும் பொறுப்புகளுடன் கூடிய கடமைகளும் உங்களது செயல்பாடுகளில் காணப்பெறுவீர்கள். கடமைகளுக்கும் பாசத்திற்கும் தராசு போல நின்று கனகச்சிதமாய் ஒவ்வொரு நொடியும் கடமைகளை செய்து வருவீர்கள். கடின உழைப்புக்கு ஈடு இணையேது. சமயோஜிதம், சுய ஆற்றல், திறமை, திடமான மன உறுதியை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். பாக்கியஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், லாபஸ்தானம் போன்ற 4 பாவத்தை குருவருள், திருவருள் பார்வையிடுவதால் யாவும் உங்களுக்கு சித்திக்கும். சொல்வாக்கு, செல்வாக்கு, உயர்வு, பண்பு, புகழ் உண்டாகும். கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும் என்ற முதுமொழி எவ்வாறு என்பதை நீங்கள் அறிவீர்கள். மூத்த சகோதர பாவத்தில் இரு பாவர் இணைவதால் பெரியோர்களிடத்தில், சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து அமைதி கொள்வது நன்மை தரும். உணவு முறையில் கட்டுப்பாடுகள் தேவை. ஆரோக்கியம் காக்கப்படும். தசைப்பிடிப்பு, அஜீரணம், தலைவலி, இரத்த அழுத்தம் போன்ற பிணிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் வீட்டு முறை உணவு மட்டுமே பின்பற்றுவது நலம். உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு அளிக்கும் புகையிலை, புகைப்பிடித்தல், மது போன்ற பழக்கம் உள்ளவர்கள் சிறுக சிறுக குறைத்து கொண்டு வருவதால் ஆரோக்கியம் சிறக்கும். நல்லதை நினைத்து நன்மை செய்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணை நிற்பார். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பாதையில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. வருமானம் திருப்தியாக இருக்கும். பொதுவாக இந்த பிப்ரவரி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது எண்ண ஓட்டங்களுக்கு மெருகு சேர்த்தது போல நல்ல பலன்கள் உண்டாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் தேவையில்லை. சிக்கனமும் கடமை தவறாது செய்து வரும் செயல்களாலும் ஒழுக்கம், நேர்மை இவைகளால் சிறந்த பலன் பெறக்கூடிய மாதமாகவே அமைகின்றது. செவ்வாய்க்கிழமை செந்தூரன் எனும் திருச்செந்தூர் முருகனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.